அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களை சனி பகவான் தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தும், குரு பகவான் தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தும் இந்த வருடத்தில் பலன்களை வழங்குகின்றனர். 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் மற்றும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 7 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் மற்றும் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இதனால் தங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். இந்த வருடத்தில் சில துலாம் ராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில துலாம் ராசி என்பவர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதன் மூலமாகவும் நல்ல லாபங்களை பெற இயலும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான இயற்கை குணமான எந்த வேலையை கொடுத்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பதால் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். இதனால் சில அன்பர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த வருடத்தில் சொந்த தொழில் புரிபவர்கள் தங்களது முதலீடுகளை குலத்தொழிலில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற இயலும். நீண்ட காலத்திற்கு செய்யும் முதலீட்டின் மூலம் அதிக அளவு லாபத்தையும் வெற்றியையும் காண்பீர்கள். தற்சமயம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இணக்கமற்ற சூழ்நிலைகள் நிலவுகின்றது. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மன உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. தங்களது கடின முயற்சியால் மட்டுமே போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இயலும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அனைவரும் தங்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வார்கள். பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப விஷயங்களை பற்றி அண்டை வீட்டாருடன் கலந்து ஆலோசிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மை வழங்கக்கூடிய வருடமாக உள்ளது. பெற்றோர் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் சில அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் நிகழும். இந்த வருடத்தில் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை மிகவும் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாள்வது அவசியம். பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். புதுமுக நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் நிகழும். தங்களது கடின உழைப்பினால் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டே தீரும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும்.